ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வாங்க ஒரு வித்தியாசமான சாப்பாடு செய்யலாம். கீரை சாம்பார் தான் செய்ய போகிறேன். கீரை சாம்பார்ன்னுட்டு சரிங்களா. கீரை கொஞ்சம் இருக்கிற காய்கறி, ஒரு பீட்ரூட்டு, கேரட்டு, பாதி பீட்ரூட்டு, கேரட் ஒன்று சரிங்களா. வெங்காயம் 2, தக்காளி 1, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு, அப்புறம் சோம்பு சரிங்களா. அப்புறம் சாம்பார் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, அப்புறம் ஒரு 1.5 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கேன் சரிங்களா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போது தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் சரிங்களா. ஒரு எண்ணெய் கட்டம் ஊற்றிக்கிறேன். இப்போது காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அடுத்தது இஞ்சி பூண்டு, சோம்பு சரிங்களா. எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் 2 வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இந்த மசாலா போட்டுக்கலாம். மசாலா போடும்போது தீயை கம்மி பண்ணிக்கணும். இப்போ கீரை போட்டுக்கலாம். கீரை போட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். கீரை வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வேகட்டும். இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போது காய்கறி போட்டுக்கலாம். காய்கறிலாம் நல்லா வதங்கட்டும். தீயை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். காய்கறி நல்லா வேகட்டும். இப்போது அரிசி போட்டுக்கலாம். காய்கறிலாம் நல்லா வதங்கிடுச்சு. அரிசி போட்டுக்கலாம். இப்போ அரிசி போட்டாச்சு, கிண்டி விட்ருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் அரிசினா 2 கிளாஸ் தண்ணி ஓகேங்களா. கொஞ்சம் நல்லா குழையிற மாதிரி இருக்கணும் சரிங்களா. நல்லா குழஞ்ச மாதிரி சாம்பார் சாதம் மாதிரி வரணும். இப்போ நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காரத்தை கம்மி பண்ணிக்கிங்க. ஏன்னா கீரை சாப்பிடாததுக்காக இருக்குங்க இல்லையா, அதுக்காக இது பண்ணிக்கலாம். இப்போ வாங்க கீரை பொரியல் பண்ணலாம். இப்போ சட்டி காஞ்சிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு நம்பர் போட்டுக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாவும் பூண்டும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் கீரை அள்ளி இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கீரை எல்லாம் போட்டேன். நல்லா வதங்கட்டும் கீரை. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். இப்போ வாங்க கீரை வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு கீரை. இங்கே பாருங்கள். இப்போ திருவண்ண தேங்காய் போட்டுக்கலாம்.
அவ்வளோதான். கீரை முடிஞ்சிருச்சு. கீரை வெந்துருச்சு. இப்போ வாங்க வெள்ளரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன், சலாதா செய்துக்கலாம். சரிங்களா? இப்போது வெங்காயம் கொஞ்சம், காஞ்ச தக்காளி கொஞ்சம், பச்சை மிளகாய் இல்லை, பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகாய் இல்லை, நான் போட்டுட்டு எல்லாம் ஒன்றா கலந்துட்டு பெப்பர் போட்டுக்கணும். உப்பு பெப்பர்லாம் போடணும். லெமன் புழிஞ்சு விட்டுக்கணும். லெமன் வாங்கிட்டு வந்து லெமன் புழிஞ்சிக்கணும். சரிங்களா? கலந்து அப்படியே சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அங்கே முட்டை வறுத்துக்கலாம். சரிங்களா? சட்டி காயுது, எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையானது. இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, முட்டை வறுத்துக்கலாம். இப்போ வாங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் சாப்பாடு. இப்போ பருப்பு நான் தனியாக வேக வச்சுருக்கேன். பருப்பு தேங்காய் பூ கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது கொஞ்சம் அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு இதெல்லாம் போட்டு இது பண்ணலாம். இப்போ பருப்பு வேக வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தேங்காய் பூவும் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். செய்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வாங்க லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. சாதம் ரெடி ஆகிடுச்சு, கீரை சாதம், கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு, முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு, சலாத்தா ரெடி ஆகிடுச்சு. கலர்ஃபுல்லான சலாத்தா ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.